டுடே வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஓகேவா. ஸோ நியூ டாபிக் வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டைம் அண்டு டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸை இந்த டைமால் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் ஈக்குவல் என்னது? ஸ்பீட். ஓகேவா. ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்தவரை இந்த 3 தான் வந்து மேஜரான ரோல் ப்ளே பண்ண போகுது. டைம், டிஸ்டன்ஸ், ஸ்பீடு. ஸோ இதுக்கான ரிலேஷன்ஷிப் நமக்கு நல்லா தெரிஞ்சால் தான் ஒவ்வொரு கொஸ்டின் ப்ரொசீட் பண்ணும்போதும் நம்ம வந்து ஈஸியாக சம்மை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ எப்பவுமே ஒரு சம்மை வந்து நம்ம என்ன பண்ணணும், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்தவரை நீங்களாக ரியாலிட்டியாக அந்த இடத்துல இருக்கிற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ட்ரெயின் இருக்குன்னா அந்த ட்ரெயினில் நீங்கள் போகிற மாதிரியோ சம்திங் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி ரியாலிட்டியாக வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். மற்ற டாப்பிக்கோட டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். மற்ற டாப்பிக்கோட இது கொஞ்சம் எனக்கு இந்த டாபிக் வந்து எனக்கு கொஞ்சம் மற்ற டாப்பிக்கோட பிடிக்கும். ஏன்னா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம போகலாம் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ உங்கள் வீட்டில் இருந்து மதுரைக்கு 200 கிலோமீட்டர் ஓகேவா. உங்கள் வீட்டில் இருந்து மதுரைக்கு 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஓகேவா. நீங்கள் 4 ஹவர்ஸில் போய் ரீச் ஆகணும். உங்கள்கிட்ட பைக் கொடுக்குறாங்க, நீங்கள் 4 ஹவர்ஸில் போய் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டாங்க ஓகேவா. டைம் வந்து 4 ஹவர்ஸ். உங்கள் பைக்கில் அந்த ஸ்பீடோமீட்டரில் வந்து அந்த ஸ்பீடோமீட்டர் கன்யூஸாக சும்மா அசியூம் பண்ணிக்கோங்க, அது எந்த பாயிண்டில் வந்து கன்யூஸாக அந்த 4 ஹவர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் ரீச் பண்ண முடியும் மதுரையை. 50. எப்படி 50ன்னு சொல்கிறீங்க? ஏன்னா டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் அது ரெண்டையும் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது தான் வந்து ஸ்பீடுன்னு சொல்கிறோம். அது இந்த ஸ்பீடு எப்படின்னா, உங்களோட வண்டியோட ஆக்சிலேட்டரை வந்து தொடர்ந்து 50 இருக்கிறனால 4 ஹவர்ஸில் நீங்கள் போய் 200 மீட்டர் போய் ரீச் பண்ண முடியுது ஓகேவா. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே வந்து நீங்களாக ஒரு விஷயத்த பண்ணுற மாதிரி வந்து ப்ரொசீட் பண்ணிட்டு இந்த டாப்பிக்கை போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் என்ன பார்க்கலாம்? இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும், நீங்கள் வந்து உங்கள் ஊரில் இருந்தோம், உங்கள் ஃப்ரெண்டு மதுரை ஏதோ ஒரு ஊர்லேருந்தும் மதுரைக்கு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மதுரை தான் ப்ரோ, நான் என்ன பண்ணுறது, நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ நீங்கள் இங்கேருந்து வரீங்க, அவர் அங்கேருந்து வராரு, 2 பேரும் சேம் டைமில் கிளம்புறீங்க. ஓகே. மதுரையில் வந்து மீட் பண்ணுறீங்க. அப்புறம் நீங்கள் எடுத்த டைம் என்னது, நீங்கள் 2 பேரும் எடுத்த டைம் வந்து சேமாக தான் இருக்கும். அதாவது சேம் டைம் உங்கள் ஊர்லேருந்து ரெஸ்பெக்டிவாக வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, மீட் பண்ணுறீங்க மதுரையில். 2 பேரும் வரும்போது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது மதுரையில் மீட் பண்ணுறீங்க ஓகேவா. நல்லா புரிஞ்சுக்கணும் கொஸ்டின். நீங்கள் வந்து மதுரையில் வந்து மீட் பண்ணுறீங்க மீன்ஸ் ஒருத்தர் வந்து 1 நேரம் வெயிட் பண்ணி அப்படின்னு சொல்ல, 2 பேரும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே மதுரையில் மீட் பண்ணுறீங்க. அப்படின்னா நீங்கள் எடுத்த டைம் வந்து சேம். நீங்களும் சரி உங்கள் ஃப்ரெண்டும் சரி சேம் டைமில் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஸோ மதுரையில் மீட் பண்ணதும் சேம் டைம். ஸோ அப்படின்னா நீங்கள் 2 பேரும், இவர் 2 ஹவர்ஸ் எடுத்தால் நீங்களும் 2 ஹவர்ஸ் எடுப்பீங்க, இவர் 3 ஹவர்ஸ் எடுத்தால் நீங்களும் 3 ஹவர்ஸ் எடுத்துருப்பீங்க. ஏன்னா ட்ராவல் பண்ணும்போதே நீங்கள் மீட் பண்ணுறீங்க ஓகேவா. ஸோ அப்படின்னா என்னென்னா, டைம் சேமாக இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிஸ்டன்ஸ் ரேஷியோ தான் ஸ்பீடு ரேஷியோ தான் டிஸ்டன்ஸ் ரேஷியோ. எப்படி? இப்போ நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து கிளம்புறீங்க ஓகே. உங்கள் ஊர்லேருந்து மதுரைக்கு 50 கிலோமீட்டர், அவர் ஊர்லேருந்து 50 கிலோமீட்டர் ஓகேவா. நீங்கள் வந்து 25 கிலோமீட்டர் பெர் ஹவர் போகிறீங்க, அவர் 25 கிலோமீட்டர் பெர் ஹவர் போகிறாரு ஓகேவா. அப்படின்னா அவர் 2 ஹவர்ஸ் எடுப்பார், நீங்களும் 2 ஹவர்ஸ் எடுப்பீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ரேஷியோ என்னது? 50:50, 1:1. ஸ்பீட் ரேஷியோ 1:1 ஓகேவா. இதுவே வந்து இது வந்து ஜஸ்ட் இது எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க. கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, 2 பேர் வந்து இந்த பாயிண்டில் பிங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுறாங்க. இங்கே வந்து 50-50 இருக்குது, பட் அங்கே வந்து 50-50 இருக்காது ஓகேவா. ஸ்பீடு ரேஷியோ வந்து 5:6, ஸ்பீட் ரேஷியோ வந்து 5:6. இப்போ வந்து 1 பர்சன் வந்து 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணியிருக்காங்க மீட் பண்ணுறப்போ அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ நீங்கள் வந்து டைம் இருக்காது, டைம் சேம் நம்ம தெரிஞ்சு போச்சு, ஸ்பீடு ரேஷியோ மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒருத்தர் வந்து 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணிக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை அப்படின்னா என்ன சொல்லிக்கிறேன், டைம் சேம்னா ஸ்பீடு ரேஷியோ தான் டிஸ்டன்ஸ் ரேஷியோ ஆகும். ஸோ 5:6ன்னு போட்டுக்கணும். இந்த 1 தான் வந்து 20, அப்படின்னா 100 120 போட்டு
ப்ரொசீட் பண்ணும். ஸோ என்னது டைம் ரேஷியோ சேம்னா ஸ்பீடு ரேஷியோவும் டைம் சேம்னா ஸ்பீடு ரேஷியோவும் டிஸ்டன்ஸ் ரேஷியோவும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? தென் எப்பவுமே வந்து டைம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து 20 km/h போகிறாரு, ஒருத்தர் 30 km/h போகிறாரு. டிஸ்டன்ஸ் வந்து 60ன்னு வச்சுக்குவோம். டிஸ்டன்ஸ் வந்து 60ன்னு வச்சுக்குவோம். ஸ்பீடு ரேஷியோ என்னது 2:3. டைம் ரேஷியோ என்னவாக இருக்கும் 3:2. ஸோ எப்பவுமே ஸ்பீடுக்கு இன்வெர்ஸ் ரேஷியோ எடுத்தால் தான் அதுதான் வந்து டைமுக்கான ரேஷியோவாக இருக்கும். ஸோ டைமுக்கு இன்வெர்ஸ் ரேஷியோ எடுத்தால் அது ஸ்பீடு ரேஷியோவாக இருக்கும். ஓகேவா? இங்கே பார்த்துக்கோங்க, இவங்க ஸ்பீட் ரேஷியோ என்ன, டைம் எப்படி வரும் 60/20 3 2. ஸோ எப்பயுமே வந்து ஸ்பீடும் டைமும் இன்வெர்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு சும்மா நான் அடுத்து ஒவ்வொரு சம் பார்க்கும்போது அதில் இருக்கிற நம்ம கான்செப்ட்ஸ் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்குறோம். ஓகேவா? தென் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம். A lion follows a deer who is 20 meters ahead of the lion. ஓகே, நீங்கள் தான் லைன் வச்சுக்கோங்க. சாரி 200 மீட்டர். ஒரு டியர் வந்து 200 மீட்டருக்கு முன்னாடி நிற்கிது உங்களுக்கு. இஃப் லயன் அண்ட் டியர் ரன்ஸ் அட் தி ஸ்பீட் ஆஃப் 8 km/h. ஸோ லயன் வந்து 8 km/h வரும், டியர் வந்து 7 km/h போகிறாங்க. லயன் would catch the deer in how much time? எவ்வளோ டைமில் வந்து லயன் வந்து டியரை கேட்ச் பண்ணுன்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ லயன் ஸ்பீடு வந்து 8. ஸோ இங்கே என்ன படுக்கணும்னு பார்க்கணும், நம்ம எப்பயுமே சேம் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து அவங்க ஸ்பீடோட டிஃப்ரென்ஸ் x - y, இது வந்து சேம் டைரக்ஷன். டிஃப்ரென்ஸ் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணாங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து x + y. ஸோ இது புரிஞ்சுக்கணும். சேம் டைரெக்ஷனாக x - அதாவது அங்கே ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ரிலேட்டிவ் ஸ்பீடு வேறு டைரெக்ஷனில் போகிறாங்கன்னா டிஃப்ரென்ஸ் டைரெக்ஷனில் போகிறாங்கன்னா x + y. ஸோ உங்கள் ஸ்பீடை வந்து கூட்டணும், அதுதான் ரிலேட்டிவ் ஸ்பீடு. இங்கே வந்து என்ன பண்ணுறான், லைனை வந்து டியரை கேட்ச் பண்ணால் எப்படி போகணும், ஒரு இதை பார்த்து ஓடும், அப்படின்னா இது பயந்து இங்கிட்டு தான் ஓடும், இவனை லைனை பார்த்து ஓடாது அது. ஸோ 2 பேரும் சேம் டைரெக்ஷனில் போகிறாங்க அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன பண்ணணும், நம்ம ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ 8 - 7 1 km/h ரிலேட்டிவ் ஸ்பீடு. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 200 மீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த 200 மீட்டர் டிவைட் பை இந்த ஸ்பீடு ரிலேட்டிவ் ஸ்பீடு. இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடு போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா, லைன் வந்து டியரை கேட்ச் பண்ணுறதுக்கான டைம் கிடச்சிரும். லைன் வந்து டியரை கேட்ச் பண்ணுறதுக்கான டைம் கிடச்சிரும். இங்கே km/h இருக்குது, இங்கே மீட்டர் இருக்குது. ஸோ 5 / 18 அடி கொடுத்தா 40. ஸோ 720 m/s. சாரி, டைம் தான் எனக்கு பண்ணி முடிச்சுக்கணும் மேம். செகண்ட். இதே வந்து இதை மினிட்டில் மாற்றணும்னா 60ஆல் டிவைட் பண்ணணும். அப்புறம் என்ன வரும், 12 மினிட். ஸோ எப்படி ப்ரோ நீங்கள், அதாவது கொஷின் ரைஸ் ஆகும் எப்படின்னா, ப்ரோ வெறும் 200 மீட்டருக்கு தான் வந்து லைனு வந்து டியரை கேட்ச் பண்ணுறதுக்காக ஓடுதா? இன்னும் ஆக்சுவலாக இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஃப்ரென்ஸையும் ரிலேட்டிவ் ஸ்பீடு டிஃப்ரென்ஸையும், ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்பீடு, இது ரெண்டையும் பண்ணும்போது நம்மளுக்கு லயன் டியரை கேட்ச் பண்ணுற டைம் கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக 12 மினிட்ஸ் இருக்குது. இப்போ 12 மினிட்ஸ் நீங்கள் வந்து டோட்டலாக 12 மினிட்ஸ். இப்போ வந்து இந்த 12 மினிட்ஸை நம்ம ஹவர்ஸ்க்கு மாற்றிடுவோம் மேம். ஹவர்ஸ்க்கு மாத்திரம் என்ன வரும், 1/5 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போனா 8 × 1/5 போட்டால் என்ன வரும், 1.6
1.6 கிலோமீட்டர் வந்து டோட்டல் லைன் ட்ராவல் பண்ணியிருக்கோம். டியர் எவ்வளோ ட்ராவல் பண்ணி பார்ப்போமா? 1.4 கிலோமீட்டர் தான். ஓகே, இது 1.6, இது 1.4. ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் 200 மீட்டர் இருக்குது. அது எங்கே? ஏன்னா டியர் முன்னாடியே 200 மீட்டர் இருக்குது. அப்போனா இதுலேருந்து 0.2 கழிச்சா 1.4 கிடச்சிருதா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 12 minutes. Padma and Chitra started walking towards each other from P and Q at the speed of 21 and 15 km respectively, not to meet each other. ஓகே, இங்கே வந்து பத்மாவும் சித்ராவும் P and Q அப்படிங்கிற இதுலேருந்து ரெஸ்பெக்டிவ்லி ஈச் அதர் வாக்கிங் டுவர்ட்ஸ் வராங்க. பத்மா வந்து 21, சித்ரா வந்து 15. நாட் டு மீட் அதர். பத்மா வாக்கடு இங்கே மீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பத்மா வாக்கடு 15 மீட்டர் மோர் தென் சித்ரா. இப்போ தான் சொன்னேன் உங்கள்கிட்ட டைம் சேமிங்க. ஏன்னா 2 பேர் சேம் டைமில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது டைம் வந்து சேம். இவன் எவ்வளோ ட்ராவல் பண்ணிப்பான், அவனை எதாவது ட்ராவல் பண்ணிப்பான். ஓகேவா? ஸோ அப்போனா டைம் சேம் என்னது? ஸ்பீடு ரேஷியோ தான் டிஸ்டன்ஸ் ரேஷியோ. ஸ்பீடு என்னது? 21:15, 7:5. இப்போ பத்மா வந்து 500 மீட்ரு எக்ஸ்ட்ரா வாக் பண்ணியிருக்கா. ஸோ டிஃப்ரென்ஸ் என்னது? 2. இந்த 2 தான் 500 மீட்டர்னா நினைக்கிறான். டிஸ்டன்ஸ் பிட்வீன் P and Q 12 என்னன்னு பார்க்கணும். 12 ஏன் பார்க்கணும் சொல்லுங்கள். 12ங்கிறது தான் டோட்டல் டிஸ்டன்ஸ். எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் P இங்கேருந்து 7 டிஸ்டன்ஸ் போயிருக்கும், இது 5 டிஸ்டன்ஸ் போயிருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ண தானே 12 கிடைக்கும். இது 7, இது 5. அப்படிங்கும்போது இவங்களை மீட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ 12 = 3000 மீட்டர். ஸோ 3 கிலோமீட்டர். ஓகேவா? எப்படி ப்ரோ 12னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து ரிலேட்டிவாக சொல்லிடுறேன். நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து கிளம்புறீங்க, நான் என் ஊர்லேருந்து சேம் டைமில் கிளம்புறோம். மீட் பண்ணுறது எங்கேன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம 2 பேரும் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருப்போம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு பிளேஸ் சொல்கிறேன், மதுரை மீட் பண்ணுவோம் அப்படின்னா மேபி உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் சீக்கிரம் வந்துடுவீங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அந்த மாதிரி இது ஃபேக்டர் கிடையாது. இங்கே வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, ப்ரோ நான் இங்கே மாகிலேருந்து கிளம்புறேன், நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து கிளம்புங்க, 2 பேரும் எங்கேயுமே நிற்கணும், நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருப்போம். எங்கே மீட் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 2 பேரும் சேம் டைமில் கிளம்புன அப்புறம் நம்ம ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணியிருக்கோம்னா நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிப்பீங்களோ அதே டைம் தான் நானும் ட்ராவல் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படின்னா நான் டைம் சேம் தான். ஓகே, ஸோ அப்போனா நான் 7s ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் 5s ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? அப்போனா நீங்கள் 7s டிஸ்டன்ஸை நான் கடந்திருப்பேன், நீங்கள் 5s டிஸ்டன்ஸை கடந்திருப்பீங்க. ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது? இந்த 7+ நீங்கள் கடந்த 5 கூட்டினா தான் டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். நான் வந்து 7, நீங்கள் 5, ரெண்டையும் கூட்டினா தான் டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே போட்டுக்கிறேன். எப்போ இது டைம் சேம்னா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 2%. Pappu and Kamal start walking from A and B from A towards B. ஸோ 2 பேரும் சேம் டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B is 60 கிலோமீட்டர். ஓகே, D வந்து 60. ஓகே, Pappu speed is 4 km less than Kamal. ஸோ பப்பு வந்து எக்ஸ்னு எடுத்துக்கிட்டால் கமல் வந்து x+4. ஓகேவா? After reaching B at B, person Kamal returns immediately to A, then meets person Pappu. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேரும் சேம் டைரக்ஷனில் தான் போகிறாங்க, பப்புவும் கமலும். ஸ்பீடு வந்து ஒரு ஆள் கூட ஒரு ஆள் கம்மி. ஸோ 2 பேரும் இங்கே ஏல செட் பண்ணி பிக்கு போகணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறான், கமல் ஸ்பீடு தான் அதிகம். ஸோ கமல் முன்னாடியே இவனுக்கு பப்புக்கு முன்னாடியே பிஏ ரீச் பண்ணிடுவான். ஓகேவா? ரீச் பண்ணிட்டு அவன் ரிட்டர்ன் வரான். அவன் வந்து பிஏ கமல் வந்து போயிட்டு ரிட்டர்ன் வரான், பிஏ ரீச் பண்ணிட்டு. ஓகேவா? அப்படி வரும்போது
பப்புவை மீட் பண்ணுறான். அப்படி வரும்போது பப்புவை மீட் பண்ணுறான். ஓகேவா? ஸோ பியை ரீச் பண்ணிட்டு வரும்போது பப்புவை ரீச் பண்ணுறான். இங்கே 2 பேரும் சேம் டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ டைம் சேம். நான் ஒன்று என்ன சொன்னேன், டைம் சேம்னா என்னது, டிஸ்டன்ஸ் ரேஷியோவும் ஸ்பீடு ரேஷியோவும் சேமாக தான் இருக்கும்னு சொல்லிக்கிறேன். பாருங்கள். ஸோ மீட்ஸ் பப்பு அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 12 km/b. அதாவது அவன் என்ன பண்ணுறான்னா 12 km/bலேருந்து ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் பப்புவை அவன் வந்து மீட் பண்ணியிருக்கிறான். அப்போ நான் பப்பு எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பான், 48 km. ஏன்னா டோட்டல் 60. இவன் இங்கேருந்து இங்கே தான் போயிருக்கிறான். இன்னும் 12 km போனால் தான் பிஏ ரீச் பண்ண முடியும். பட் கமல் எவ்வளோ ட்ராவல் பண்ணிக்கிறான், ஃபஸ்ட்டு ஒரு 60 km போயிருக்கிறான் பிஏ ரீச் பண்ணுறதுக்கு. தென் ரிட்டர்ன் வரும்போது ஒரு 12. டோட்டலாக எவ்வளோ 72. ஸோ பப்பு கமல். ஓகேவா? ஸோ இது ரேஷியோ பாருங்கள் 2:3. ஸோ இதுதான் ஸ்பீடு ரேஷியோவும். ஓகே, அப்படின்னா ஸ்பீடு டிஃப்ரென்ஸ் என்னது 4. அப்படின்னா பப்பு வந்து 8, கமல் வந்து 12. எப்படின்னா டிஃப்ரென்ஸ் 1. இந்த 1:4னா 2 என்னது 8, 3 என்னது 12. புரிஞ்சா? ஸோ டைம் சேம்னா ஸ்பீடு ரேஷியோவும் டிஸ்டன்ஸ் ரேஷியோவும் சேம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோ இங்கே எப்படி ப்ரோ டைம் சேவ்னு நீங்கள் சொல்லலாம், இங்கே எப்படி டைம் சேவ் நம்ம கண்டுபிடிக்கலாமா? பப்பு எவ்வளோ ட்ராவல் பண்ணிக்கிறான், 48. பப்பு ஸ்பீடு என்னது 8. அடி விடுங்க 6 hours. கமல் ஸ்பீடு என்னது 12. கமல் எவ்வளோ ட்ராவல் பண்ணிக்கிறான் 72. அடி விடுங்க 6 hours. ஓகேவா? டன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, Vijay can reach a certain place in 30 hours. Okay, if he reduces his speed by 1/15th, he goes 10 meter less than that time. ஓகே, இதை வந்து 2 டைப்பில் சாப்பிட்லாம். முதல் நார்மல். ஓகேவா? டைம் சேம் தான். ஓகேவா? ஸ்பீடு என்னது 15:14. ஸ்பீடு ரேஷியோ என்னது 15:14. பட் இது வந்து ஸ்பீடு ரேஷியோ. நான் என்ன சொன்னேன், டிஸ்டன்ஸ் ரேஷியோ சேம் தான், டைம் சேம் தான். டிஸ்டன்ஸ் ரேஷியோ ஃபஸ்ட் டைம் 15 போயிருக்குன்னா 2வது டைம் 14 தான் போயிருக்குது. ஸோ 10 km லெஸ்ஸு. அப்போனா 1 10னா 150, 140. ஸோ டிஸ்டன்ஸ் என்னது 150 நார்மலாக டிவைட் பை 30. 5 km/h ஸ்பீடு முடிஞ்சு. அவ்வளோதான். புரிஞ்சா? ஓகே, நார்மல் மெத்தடில் போகலாம். பட் நம்ம இந்த மெத்தட்லேயே நம்ம வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ இது ஓகே தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். எக்ஸ் OR 27 km அவை. ஓகேவா? எக்ஸும் ஒய்யும் 27 km அவே இருக்குது. ஓகே, 2 trains with a speed of 24 km/h, 18 km/h. ஓகே, எக்ஸ் வந்து 20 km, ஒய் வந்து 18. ஸ்டார்ட் simultaneously from x and y and travel in the same direction. ஓகேவா? ஸோ இவன் வந்து எக்ஸ்லேருந்தும் இவன் ஒய்லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் வந்து எக்ஸ்லேருந்தும் ஒருத்தன் ஒய்லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணுறான். சேம் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ தே மீட் அட் ஏ பாயிண்ட் Z பியாண்ட் ஒய். எப்படி நம்ம வந்து சேம் டைரக்ஷன், ஏன் ப்ரோ அவங்க வந்து இப்படி கூட போகலாமே, எக்ஸு இந்த சைடு போகிற மாதிரி போகலாமே. பட் அவன் என்ன சொல்லிக்கிறான், பாயிண்ட் Z பியாண்ட் ஒய். அதாவது இந்த Z பாயிண்ட் வந்து
ஒய்க்கு அப்புறம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பியாண்ட் ஒய். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு லைன் கொஸ்டின் பார்த்தோம்ல, அதே தான் இங்கேயும். 27 டிவைட் பை என்னது 6, 27 டிவைட் பை 6, டிஸ்டன்ஸ் டிவைட் பை ரிலேட்டிவ் ஸ்பீட், டிஃப்ரென்ஸ் வந்து 6. ஓகே. இப்போ வந்து இது என்னது டைம். ஸோ மீட்டிங் டைம் கிடச்சிருச்சு. ஓகே, மீட்டிங் டைம் கிடச்சிட்டு எவ்வளோ அடி 9 டிவைட் பை 2ன்னு இருக்குது. ஓகே. இப்போ நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தேவை. இந்த டிஸ்டன்ஸ் தேவை என்ன பண்ணணும்? ஒய் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான், அவன் இவ்வளோ தூரம் தான் நடந்திருக்கான். அப்போனா ஒய்யோட ஸ்பீடால் இதை மல்டிப்ளை பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ஒய்யோட ஸ்பீடால் மல்டிப்ளை பண்ணிட்டா ஓவர். ஓகேவா? புரிஞ்சா ப்ரோ? எனக்கு இன்னொரு இந்த சம்மை வேறு ஏதாவது சால்வ் பண்ணலாம் ப்ரோ, நம்ம பார்க்குற கான்செப்ட்ஸை. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே டைம் என்னது சேம் தானே, ரேஷியோ என்னது 4:3. அப்படின்னா டிஸ்டன்ஸ் ரேஷியோவும் சேமாக தான் இருக்கும். ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது 27. அப்படின்னா 1:27னா 3 என்னது ஒய் டால் பண்ணது 81 முடிஞ்சு. ஸோ நம்ம அதான் சொல்கிறேன், நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோன்னா அதில் இருக்கிற அந்த கான்செப்டை கற்றுக்கிட்டோன்னா நம்ம வந்து அது எப்படி கொஷின் போனாலும் நம்ம அதை ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். A teacher while going to school reduces his speed to 4/5 of his actual speed and reaches 15 minutes late. Then find the actual speed. ஓகே, இது வந்து ஹோம்ஒர்க்கு. ஏன்னா பார்ப்போம் எத்தனை பேர் இதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கொஷினை போகிறீங்கிறத பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு. A car traveling with 5/7 of its usual speed covers 40 km in 1 hour 40 minutes 48 seconds. What is usual speed of car? அதாவது நார்மலாக வந்து 7ல் போகுது, பட் இப்போ அதோட ஸ்பீடு வந்து 5 தான். ஸோ அப்படின்னா டைம் என்ன பண்ணிக்கும் இன்வெர்ஸ். இப்போ எடுத்த டைம் என்னது இந்த இருக்குது. இது என்னது 1 hour 40 minutes எப்படி எழுதலாம் 1. ஸோ 5/3. ஸோ 5/3 இது எப்படி எழுதலாம் 48 செகண்ட். அது 60ஆல் டிவைட் பண்ணால் மினிட்ஸில் மாறும், அகைன் 60ஆல் டிவைட் பண்ணால் ஹவர்ஸில் மாறும். அப்போ நான் 48/, ஓகே என்னது அடி கொடுத்தா முதல் 6 கொடுப்போம் 8. ஸோ 600 7 5. ஓகே. ஸோ இப்போ 5/3 ப்ளஸ் 1/75. இது பண்ணால் இங்கே வந்து 75 பண்ணால் 25. ஸோ 125 ப்ளஸ் 1 126 டிவைட் பை 75. அப்படின்னா 5 = என்னென்னு பார்க்கணும். இது அடி கொடுத்தா என்ன வரும் 1 8. ஸோ 18 × 5 போட்டால் 15. ஸோ 6/5. ஸோ டைம் என்னது 6/5 hours. ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ 42. ஸோ 35 km/h தான் அதோட நார்மல் ஸ்பீடு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, in covering distance 30 km, P takes 2 hours more than Q. If P double his speed, அதாவது Pயோட ஸ்பீடு என்னது ஃபஸ்ட்டு வந்து 1 இருக்குது, இப்போ 2 மாறுது. அப்படின்னா டைம் ரேஷியோ என்ன வரும் 2:1. ஃபஸ்ட்டு வந்து 2 hours more than Q. பட் நவ் பாருங்கள் 1 hour less than Q. ஃபஸ்ட்டு 2 hours more, இப்போ 1 hour லெஸ்ஸு. அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது 3. அப்போனா இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னது 3.
ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அவன் எப்பயுமே ஃபார் எக்ஸாம்பிள் t hours ப்ளஸ் 2 எடுக்கிறான். பட் இப்போ என்ன எடுக்கிறான்? t hours -2 சார் -1. இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? டைம் டிஃப்ரென்ஸு 3. ஸோ அதை தான் போடுறோம் இங்கே நம்ம டைம் டிஃப்ரென்ஸ் வந்து போடுறோம். ஏன்னா இது வந்து ஸ்பீடுனா இது டைம். ஸோ 1 = 3னா 2 = 6. ஸோ பியோட ஸ்பீடு இது நார்மலாக எடுக்கக்கூடிய டைம். ஓகேவா? 30/6 5. P takes 2 hours more than Q. அப்போனா Q எவ்வளோ எடுத்திருக்கோம்? 4 hours. ஏன்னா 6 - 2 4. ஸோ 30/4 = 7.5. இது வந்து Q ஸ்பீட். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் வேணாம், இது வேணால் இது ஹோம்ஒர்க் வேணால் வச்சுக்கோங்க. இது எப்போயே போட்டு குழப்பக்கூடாது முதல். ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொஸ்டின்ஸ், ஃபார்ம்னாலும் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் பின்னாடி இது இந்த மாதிரி டைப் சம்ம மட்டும் கொண்டு வந்து டீச் பண்ணுறேன். ஸ்பீட் ஆஃப் மதர் அண்ட் இஸ் டாக்டர் இஸ் 12:18. They start towards B. If daughter leaves 1 hour and reach 1 hour earlier, அதாவது மதர் டாட்டர் ஸ்பீட் ரேஷியோ என்னது 2:3. அப்போ டைம் ரேஷியோ என்ன வரும்? ஓகே. இப்போ இவங்க ரெண்டுத்துக்கான டைம் டிஃப்ரென்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியும்ல. இப்போ அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிளம்புனதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சா கிளம்புது. அங்கே அது 1 hour சேவ் பண்ணிவிட்டு அண்டு அவங்க அம்மா ரீச் பண்ணுறது 1 ஹவருக்கு முன்னாடியே ரீச் பண்ணிடுது. அங்கே 1 hour. அப்படின்னா டோட்டலாக 2 hours அது சேவ் பண்ணுது அந்த சேம் டிஸ்டன்ஸை கடக்கிறதுக்கு. ஸோ அவங்க அம்மாவுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? 2. ஸோ 1 = 2னா 3 = 6. ஓகேவா? 3 = அதாவது மதர் எடுத்த டைம் 6. அப்போ நான் 12 × 6 72. இதே 2 = என்ன பாருங்கள்? 4. ஸோ இது டாட்டர் எடுத்த டைம். டாட்டர் 18 × 4 72. ஸோ சேம் இதுதான். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Starts to travel in order to reach his friend's house at the speed of 60 km/h and reaches 1 kilometer late. If he travel 80 km/h then reach 2 hours earlier. அதாவது அவன் ஃப்ரெண்டு விஜய் வந்து அவன் ஃப்ரெண்டு வீட்டு போகிறான். அவன் வந்து 60 km/h போனான்னா 1 hour லேட்டாக போகிறானா. இதுவே 80 km/h போகிறான்னா 2 hours இயர்லியாகவே போயிடறானா. ஓகேவா? ஸோ ஆக்சுவல் டைம் வந்து நம்ம வந்து டீன்னு வச்சுக்கிறோமே, நார்மலாக எடுக்க டைம். இது நார்மல் மெத்தடில் போச்சு போனோம். முதல் 60 நார்மலாக போகிறத விட 1 hour லேட்டாக எடுக்கிறான். டிஸ்டன்ஸ் சேம் தானே 80. நார்மலாக போகிறத விட 2 hours இயர்லியாகவே போயிடலாம். ஸோ 3t + t 4t - 8. ஸோ t = என்னது? 11. t = 11. ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்சுவல் டைம். இப்போ டிஸ்டன்ஸ் என்ன வரும்? 60 × t + 1 12. ஸோ 720. நம்ம எப்படி பண்ணுவோம்? 3:4. இது என்னது? ஸ்பீட் ரேஷியோ. 4:3 டைம் ரேஷியோ. 1 hour லேட்டு 2 hour இயர்லியர். டிஃப்ரென்ஸ் என்னது? 3. ஏன்னா லேட்டு இயர்லியர் ரெண்டுமே வேறு வேறு காம்பினேஷன். ஒரே காம்பினேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். இங்கே லேட்டு இது இயர்லியர். அப்படின்னா மைனஸ் பண்ணணும். ரெண்டையும் என்ன சொல்கிறது? ப்ளஸ் பண்ணணும். நாட் மைனஸ் பண்ணக்கூடாது, ப்ளஸ் பண்ணணும். ஸோ 4 = 12. அப்போனா 60 km/h போகும்போது அவன் 12 hours எடுக்கிறான். 1 hour லேட்டு. அப்புறம் நார்மல் டைம் என்ன வரும்? 12 - 1 11. அவ்வளோதான். ஸோ 12 × 60 720. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். If Chandra goes to his school at the speed of 40 km/h, he reaches 2 hours earlier. If travels at the speed of 30 km/h 1 hour earlier. இங்கே கொஸ்டினை பாருங்கள்.
ரெண்டுமே இயர்லியர்னு இருக்குது. இங்கே கேர்ஃபுல்லாக பண்ணணும். நார்மலாக எப்பயும் போடுற மாதிரி போட்டக்கூடாது. ஆக்சுவல் டைம் நார்மல் மெத்தடில் போஸ்ட் பண்ணி காட்டுறேன். நார்மல் டைம் வந்து டீன்னு வச்சுக்கிடுவோம். 40 2 hours earlier 30 1 hours earlier 40 minus 6 3t minus 3 minus 6 sorry 8 t is equal to 5. ஓகேவா? நார்மலாக எடுக்கக்கூடிய டைம் வந்து 5. அப்புறம் டிஸ்டன்ஸ் என்ன வரும்? 40 × 3 170. அப்படின்னா அவன் கரெக்டான டயத்துக்கு ரீச் பண்ணான். இன் ஆர்டர் டு ரீச் அட் எ டைம். நார்மல் டைம் ரீச் பண்ணால் என்ன பண்ணும்? டிஸ்டன்ஸோட போய் நார்மல் ரீச் பண்ணுற டைம் 24 km/h போயிருக்கணும் அவன். ஓகே, இப்போ இங்கே நம்ம ரேஷியில் போடும்போது இங்கே எப்படி போடணும்னா 4:3 3:4 1 = என்ன போடுவீங்க நீங்கள்? 1 = 1 தான். எப்படின்னா இதுவும் இயர்லியர் இதுவும் இயர்லியர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே நார்மலாக 10 மணிக்கு போயிடுறீங்க. 10 மணிக்கு போகிறீங்க. நார்மலாக எப்பயுமே போகிறது 10 மணி. பட் ஒன் டே நீங்கள் 8 மணிக்கே போயிடுறீங்கன்னு சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன். இன்னொரு டே 9 ஹவர்ஸ்க்கே போயிடுறீங்கன்னு சொல்கிறீங்க. அப்புறம் இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? 1 தான். ஓகேவா? ஸோ சேம் டேட்டா இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும், டிஃப்ரென்ஸ் டேட்டா இருந்தால் ப்ளஸ் பண்ணணும். இயர்லியர் லேட்டுன்னு இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, இயர்லியர்னு இருந்துச்சுன்னா மைனஸு, லேட்டுன்னு இருந்துச்சுன்னா மைனஸு. ஓகேவா? அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்க்கணும் இங்கே. ஸோ 3 = 3. ஸோ 40 × 3 120 டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இங்கே 3 hours இயர்லி பை 2 அப்படின்னா 3 + 2 5 hours. ஓகேவா? டன். ஓகே, a bike travels A to B at the constant speed. If its speed were increased by 7 km, it would have taken 1 hour less to cover the distance. If it would take 1 hour more if the speed were decreased by 5 km. அதாவது ஒருத்தர் நார்மலாக போய்கிட்டு இருக்கிறான். அவன் ஸ்பீடை 7 km/h இன்க்ரீஸ் பண்ணிட்டான்னா அவன் எப்பயும் போதோட 1 hour லெஸ்ஸாக போவானா டைம். இதுவே அவன் ஸ்பீடை 5 km/h ரெடியூஸ் பண்ணிட்டானா அவன் 1 hour மேலே எடுப்பானா. இதுக்கு ஒரு ஃபார்மாக இருக்குது. இந்த சம்முக்கு ஒரு ஃபார்மாக இருக்குது. என்னென்னா ஸ்பீடு நியூ ஸ்பீடு இன்ட்டு டைம் டிஃப்ரென்ஸ் ஸ்பீடு டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ ஸ்பீடு என்னது? எஸ். நியூ ஸ்பீடு என்னது? s + 7. டைம் டிஃப்ரென்ஸ் என்னது? 1 hour லெஸ்ஸாக எடுக்கிறான் அப்படின்னா 1. ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் என்னது? 7. s + 7 - s ஈக்குவல் டு டி. இதே தான் இதுக்கும் போடணும் நம்ம. எஸ் நியூ ஸ்பீடு என்னது? s - 5. ஏன்னா இங்கே டிக்ரீஸ் ஆகுது. இங்கே டைம் டிஃப்ரென்ஸ் என்னது? 1 அப்புறம் 1 டிவைட் பை ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் என்னது? 5 டி. இந்த ரெண்டு ஈக்குவல் பண்ணிடலாமா? ஸோ இந்த மாதிரி சமைக்கப்படுது. அதனால தான் ப்ரொசீட் பண்ணுவோம். s × s + 7 s × s - 5 × 1/5. ஓகேவா? ஸோ இந்த எஸ் கேன்சல் ஆயிரும். இந்த 5 இங்கிட்ட வரும். 5s + 35 இது அங்கிட்டு போகும். 7s - 35. ஸோ 2s = 70 s = 35. ஸோ ஸ்பீடு என்னது? 35. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணணும். இந்த வரைக்கும் ஃபார்முலா அதில் போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். 35 × நியூ ஸ்பீடு என்னது? 42. டைம் டிஃப்ரென்ஸ் 1, ஸ்பீட் டிஃப்ரென்ஸு 6. ஸோ 210. அவ்வளோதான். ஓகேவா? இந்த ஃபார்முலா தான் மேட்ரு. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பஸ் ரன்ஸ் 30% faster than train. ஓகே, பஸ்ஸு வந்து ஸ்பீடு ரேஷியோ என்னது? 13:10. போத் ஸ்டார்ட் அட் த டைம் ஆஃப் சேம் டைம். ரெண்டுமே வந்து சேம் டைமில் தான் ஸ்டார்ட் ஆகிறாங்க. ஓகே, ஃப்ரம் ஏ
ஸோ ரீச் அட் பி அட் த சேம் டைம். 2 பேரும் சேம் டைமில் தான் ரீச் ஆகிறாங்க. எப்படி ஒருத்தர் ஸ்பீடு வந்து கூட பட் சேம் டைமில் ட்ராவல் பண்ணி எப்படி சேம் டைமில் ரீச் பண்ண முடியும்? அப்போனா ஒன் பர்சன் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சுக்கணும். இந்த பஸ்ஸு வந்து எங்கேயோ அதோட எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சுக்கணும் ஒரு சம் டைமை. ஓகேவா? அந்த சம் டைம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறது தான் ரெண்டுக்கும் உள்ள டைம் டிஃப்ரென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் நானும் போகிறோம், நீங்கள் 1 hour ட்ராவல் பண்ணுறீங்க ஒரு இடத்துக்கு ரீச் பண்ணுறதுக்கு. நான் வெறும் 40 நிமிஷத்துலேயே ரீச் பண்ணிடுறேன். ஓகேவா? நான் அதனால் என்ன பண்ணிடுறேன், கூட ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து நான் சாப்பிட்றேன், ஒரு 20 நிமிஷம் சாப்பிட்றேன். சாப்பிட்டு கிளம்புனேன்னா நானும் ஒரு மணிக்கு வருவேன், நீங்களும் 1 மணிக்கு வருவீங்க. அப்போனா இந்த ஹால்ட் பண்ண டைமும் நார்மலாக நம்ம எடுத்துக்க நீங்கள் 1 hour எடுக்க நான் 40 minutes எடுக்கிறேன். அதுக்குள்ள டைமும் உள்ள டிஃப்ரென்ஸும் சேமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஹால்ட் டைமும் டைம் டிஃப்ரென்ஸ் சேம் இந்த இடத்த பொறுத்தவரை. ஓகேவா? ஸோ ஸ்பீடு ரேஷியோ என்னது 13:10. அப்படின்னா டைம் ரேஷியோ 10:13. எவ்வளோ நேரம் ஹால்ட் ஆகுது 9 நிமிஷம். அப்படின்னா டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 9. ஸோ 3 = 9னா 10 = 30. என்ன கேட்குறான், ஃபைண்ட் அவுட் தி ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் கேட்குறான். அப்படின்னா ட்ரெயின் 13 = 39. ஸோ 78 / 39 / 60. ஏன்னா இது மினிட்ஸில் இருக்குது. ஸோ 120. ஓகேவா? ஸோ ஸ்பீடு வந்து 120 யாருக்கு, ட்ரெயினுக்கு.